டேய் நில்லுங்க டேய் மச்சான் வலது கால எடுத்து வச்சு போடா போடா. ஸ்கூல்ல வலது கால எடுத்து வச்சுதான் 5 வருஷம் வீணா போயிட்டோம். டேய் கண்ணா அது ஸ்கூல் இது காலேஜ் வாங்க 1 ஓகே 2 சொல்லுடா என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா மச்சான். டேய் அங்க போற மாப்ள ஊர் நாட்டான வரானோ? ஏய் நீ வாங்கடா அண்ணாச்சிங்க கூப்பிடுறாங்க வாங்கடா என்னன்னு போய் கேப்போம். என்ன காலேஜுக்கு புதுசா? ரொம்ப பழைய ஸ்டூடெண்ட் ஆனா காலேஜுக்கு புதுசு. நக்கல் இல்ல விக்கல். ஒழுங்கா நான் சொல்றது கேளுங்க. ராகிங்க கியா இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். சொல்லு என்ன செய்யணும்? அதோ பார் அந்த கருப்பு தாவணி போட்டிருக்க பொண்ணோட இடுப்பை கிள்ளிட்டு வரணும். அட இவ்வளவுதானே? என்னங்க என்னங்க சொல்லுங்க சார் என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க எனக்கு படிப்பே வராது நான் எவ்வளவு சொல்லியும் எங்க அப்பா என்னைக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அவர் என்ன கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு கனவு கண்டாருங்க. சரி அந்த கனவு நிறைவேற்றிடுவோம்னு ஆசையோட வந்தா இவனுங்க உங்க இடுப்ப கிள்ள சொல்றானுங்க. என்னது? ஏங்க ஒரே ஒரு தடவை சரின்னு சொல்லுங்க வலிக்காம கிள்றேன். மச்சான் நிஜமாவே அவன் கிள்ளிடுவான் போல இருக்குடா. ஏய் பாவண்டி இது ஒரு தடவை ஒத்துக்க. ஒருத்தி கிள்ள சொன்னா 5 பேர் வந்து நிக்கிறாளுங்க. இவன் சாதாரண ஆள் இல்லடா டேய். 2 வருஷம் ஸ்கூல் படிப்பு 5 வருஷம் படிச்சது எதுக்காக? இந்த மாதிரி ஃபிகருங்களை கரெக்ட் பண்றதுக்கு தான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். கெட்ட பழக்கமா? எவன்டா சொன்னது அத? ஆண்டவன் கூட பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தாருன்னா தம் அடிக்காம இந்த பூமியை விட்டே போக மாட்டாரு. பெரிய உத்தவ மாதிரி பேசாது. தம் அடிக்காத உன்ன எறும்பு கூட பக்கத்துல சேர்க்காது. இதெல்லாம் சர்வசாதாரணம்டா. எவ்வளவு பாத்துருக்கோம் பாத்தியாடா அவன் இன்டைரக்டா உன்னை எரும மாடுன்னு திட்டிட்டு போயிட்டு இருக்கான். அண்ணாச்சி பையன் எங்க போயிருக்கான்? பட்டணம் போயிருக்கான். பட்டணத்துல போய் என்ன பண்றாரு? காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லுங்க. ஆமாங்க நம்ம பையன் படிப்புல கிங் இல்ல. பையன் பட்டணத்துல இருக்கான்னு சொல்றீங்க. பையனுக்கு சீரட்டு தண்ணி இந்த மாதிரி கெட்ட பழக்கம்? என் பையனுக்கா? நல்லா கேட்டீங்க போங்க. பட்டணம் போயிருக்காங்கிறத தவிர எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பையன் சீட்ல ஆறதே வேலைய வச்சிருக்கானாமே. ஐயே அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என் பையன் போக மாட்டான். கையிலே ஷோ பாரு. டேய் மச்சான் நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்டா. காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு பையில இருந்த மொத்த பணத்தையும் பறிச்சிட்ட பாத்தியா? உங்க பையனை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. உங்க பையன் ஒழுங்கா படிக்கிறது பையனை பத்தி பெருமையா சொன்னீங்க. அவன் என்ன சீட் விளையாண்டுட்டு இருக்கான். கண்டிச்சு வைங்க. என் பையன் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கானோ. இன்னைக்கு ஜெயிச்சிட்டானா என் செலவுல எல்லாருக்கும் சரக்கு தான். என்ன வெறும் சரக்கு மட்டும் தானா? டேய் கிச்சா. ஓஹோ தூங்குறாரா? எந்திரா. அப்பா ஒருக்கித்தனம் பண்ணிட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி தூங்குறியா? என்ன பண்ணிட்டா? ஒருக்கி பசங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கான். யாரையோ பார்த்துட்டு அவனை தப்பு சொல்றீங்க? நான் இல்ல. இப்படி செல்லம் கொடுத்து அவனை கெடுக்கிறது. முருகா ரெடியா? ஏய் நான் எவ ரெடி அப்ப? கீப்பர் எப்ப ரெடி? ஏய் இதுக்கு பேர் தான் கிரிக்கெட்டா? ஆமாண்டா இது வித்தியாசமான கில்லி கிரிக்கெட். அது எங்களுக்கு தெரியும் முடி. அவன் கையில இருக்கிறது தாண்டி இவன் கையில இருக்கிறது கில்லு. அதை வச்சு இவன் அடிச்சானா சும்மா கிர்ரு கிர்ருன்னு சவுண்ட் தான் வரும். நீ சும்மா அடக்கி வாசிக்கிறியா? ஏ அச்சக்கே அச்சக்கே ஏ அச்சக்கே அச்சக்கே. ஆனா கொக்க முக்கை கில்லி பாத மாதிரி போயிடுச்சுடா. ஐயோ எதுக்குடா பின்னாடி வரீங்க? எங்க கில்லி உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. 1 2 3 4 5ன்னு சொல்றதுக்குள்ள குடுத்துரு. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கில்லி தாண்ட ஆடும் போதே குறி தப்பா போய் இடம் மாதிரி வந்துச்சு. நீ வயசுக்கு வந்துட்டியா? அடியே வள்ளி எங்க கில்லிய கொடுக்கறியா? ஏய் உடம்பு எப்படிடா இருக்கு? தனியா ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனையா பண்றீங்க உங்கள? எவன்டா அங்கிட்டு பொம்பளை கிட்ட ரவுஸ் பண்றது? ஏய் அவங்க இருக்காங்கடா உங்க வீட்ல.
பார்க்க நல்லா இருக்க மாட்டீங்கடா. ஆமாடி, நம்ம கிளி நமக்கு கிடைச்சிச்சு. கில்லி எடுக்க சொன்னா கண்டத்துல போய் கைய வைக்கிறான். பரதேசி உன்னால இந்நேரம் பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அமைதி நண்பா, எதற்காக உனக்கு இவ்வளவு கோபம்? எங்க விடுதோ அங்கதானே கைய வைக்க முடியும். யாரு யாரா அவன்? இதனால சகலமானவருக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு நம்ம ஊரு டூரின் டாக்கீஸ்ல கனவு கண்ணி கட்டழகி நம்ம ஊரு நாட்டுக்கட்ட ஷக்கீலா நடிச்சு கேரளால 100 நாட்களுக்கு மேல ஓடி கலக்குன மெல்லவா மெல்லவா உள்ள மறந்துடாதீங்க. லேட்டா வந்தா டிக்கெட் கிடைக்காது. டிக்கெட் விலை பொம்பளைங்களுக்கு இலவசம், ஆம்பளைங்களுக்கு 4 ரூபாய் தான். ஷக்கீலா படம் பார்க்கணும்ன்ற பல வருஷ கனவு இப்பதான்டா நிறைவேற போகுது. புரிஞ்சு எடுத்தானுங்கடா. இப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருக்கும் போதுதான் என் தேவதை மேல எனக்கு காதல் வந்து. உனக்கு இதுதானே வரும். என்னப்பா எந்த காரியம் பண்ணிட்டு? சீ, உன்னை செருப்பால் அடிச்சு உனக்கு புத்தி வர மாதிரி தெரியலையே. உன் மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா. முதல்ல வீட்ல போய் கண்ணாடி பாரு, அதுக்கப்புறமா லவ் பண்றதுக்கு வா. இது தேவை உனக்கு? பூசரி அக்கா என்ன பார்த்து என்னடா இப்படி சொல்றாங்க? இதே அமெரிக்காவா இருந்தா டேய் கிச்சா, அங்க பாருடா. பாருடா, சவுண்ட் சர்வீஸ் வருது. என்னடா எல்லாம் ஓவர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால உட்காந்துருக்கீங்க? நான் மேட்ரு. ஆமாண்டா மாமா, மனசு சரியில்லை. நீ கவலைப்படுறத என்னால பார்க்க முடியல. 6 ரூபாய் சரி, 100 ரூபாய் சரி, இன்னைக்கு நம்ம சரக்கு அடிக்கணும். ஓகேவா? நாக்கெல்லாம் ஊறுதுடா ப்ளீஸ். ஏய், என்ன கூப்பிட்டா நிக்காம போற? தராவிட்டா என்ன பீர் சாப்பிட்டுருக்கேன்னு பாக்குறியா? காலையில என்ன அப்படி பேசுற? சீனியர்னா ராகிங்களா சகஜம். நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே, ஏன் சீனியர்ங்கறீங்க? காலேஜ்ல உனக்கு ஒரு நாள் முன்னாடி நான் சேர்ந்துட்டேன் தெரியும்ல. என்ன நாத்தம் வருதா? வராத. தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்க கிட்ட சொன்னேன், என் ஆளுகிட்ட பேசணும்டான்னு. கேட்டதானே? நீ இத பத்தி பெருசா நினைச்சுக்காத. வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். லேட் ஆகுது, நான் வரேன். ஓகே. பாருங்கடா, சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றாரு. என்னடா இது? நான் கொடுத்த சிக்னல் எனக்கே கொடுக்குறா. என்ன ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. நாளைக்கு நான் திருவிழாக்கு போறேன். போ வந்துடுறேன். நம்மால நமக்கு மேல இருக்காப்பா. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே சுகம் சுகம் ஆப்பா வீடு என்கிட்ட வந்துச்சு. ஆமா ஆமா. ஏண்டா இவ்வளவு நேரம் எங்கடா போய் சுத்திட்டு வர? வீட்டுக்கு சீக்கிரம் வரல. நீ கதவு தர. அம்மா 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 அம்மா. டேய், கதவு திறந்து தாண்டா இருக்கு. ஏண்டா கொல்ல பக்கமா வரியே, ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு வந்திருக்கியா என்ன? சரி வா. ஐயோப்பா, கதவு திறந்து போட்டா திருட வர மாட்டான். இப்ப என் வீடு ஏண்டா குடிச்சிட்டு வந்திருக்கியா? சொல்லுடா. ஆமா, நான் வேணும்னா உன் காலில் விழுற. நைனா கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அவ்வளவு பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பண்ற? தப்புதான், மன்னிச்சிரு. தப்புன்னு தெரிஞ்சும் ஏண்டா அப்படி பண்ண? நான் எங்கம்மா தண்ணி அடிச்சேன்? பசங்க கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாங்க. கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சானா? எவன்டா? காலேஜ்ல சீனியருங்க ராகிங்கிற பேர்ல சிகரெட்டு தண்ணி
இவ்வளோ ஃபுல்லா குடிக்க வச்சுட்டானுங்கம்மா. ஃபுல்லுக்கு மேல ஃபுல்லா ஊத்தி கொடுத்து என்ன ஃபுல்லா குடிக்க வச்சுட்டானுங்க. நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்பன்னா பிரின்சிபல்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட இந்த வேண்டியதுடா. விஷயத்த பிரின்சிபல் கிட்ட சொல்ல போனா அவர் ஏற்கனவே மட்டை ஆயிட்டாருமா. அப்படியா? ஆமாமா, எவன் குடிக்க வச்சானோ அவன் நாசமா போகட்டும். கரெக்ட்மா. என் தங்க பிள்ளைய படிக்கிறதுக்காக நான் காலேஜுக்கு அனுப்பி வச்சா அவனுங்க இந்த மாதிரி தான் கெடுக்குறாங்களா? சீச்சி. சரி போகட்டும்டா, நீ இரு, நான் போய் மோர் எடுத்துட்டு வந்துடுறேன். மோர் எதுக்குமா? குடிச்சது தெளியறதுக்காகடா. வேண்டாமா, அது குடிச்சா மறுபடியும் தண்ணி அடிக்கணும்னு தோணும். சரிடா, உங்க அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரமா போய் படுத்துக்கோ போ. சரிம்மா, தெய்வம்மா நீ. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஏய், நீ இன்னும் என்னோட லவர் மாதிரியே இருக்கிற, ரொம்ப அழகா. உன்னை அப்புறம் வந்து கணிச்சுக்கிறேன். ஓகே, பாய், குட் நைட். எப்பவுமே நான் வெளியில எழுதிட்டு தான் வருவேன். ஆனா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். What are you talking about? You know how to dress, mind your own business. Oh yeah, don't take the lessons. Even our parents don't ask anything. நான் கூட dress பண்ணணும். தெரியுது? Hey, ABCDEFGH IJKLMNOP QRSTUVW XYZ. What? யார்கிட்ட? He's looking like Lucia. Yeah. என்ன சீதா, ஏன் காலேஜ்க்கு வரதில்ல? காலேஜ்க்கு வரணும்னாவே எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? கிச்சாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன அழ வைக்கிறாங்க. உன்னை அழ வைக்கிறாங்கன்னா நீ காலேஜ் வரதே நிறுத்துருவியா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ பயப்படாத, நீ போயிட்டு இரு, நான் பேசிட்டு வரேன். சரிடி. என்ன? அது அது சொல்லு. நீங்க என் ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்றீங்கல்ல? நானா? உங்களை சொல்லல, உங்க ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்னா டீஸ் பண்ண தான் செய்வாங்க. டீஸ் பண்ணலாம், அதுக்காக அழற அளவுக்கா டீஸ் பண்றது? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு, இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சீதா. சரி. நாகலட்சுமி. வனஜா. தேங்க்ஸ். அவ்வளவுதானா? காமாட்சி. சரி, காத்து வரட்டும். என்னடா எல்லாரும் இடி விழுந்த மாதிரி சைலண்டா வரீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. டேய் மச்சான், ஒரு செகண்ட்ல என்னோட இதயத்தை வெடிக்க வச்சு புட்டியாடா. டேய் கிச்சா, நான் உன்னை மன்னிச்சாலும் கர்த்தர் உன்னை மன்னிக்கவே மாட்டாரா. ஏன்டா இப்படி மாடு மாதிரி அசைஞ்சு வரீங்க? இருந்து இப்பதான் ஒரு இழுச்சு வாங்கி எனக்கு பொண்ணு தரேன்னு சொல்றீங்க. சீக்கிரம் வாங்கடா. எப்பதான் அந்த ஊர் வரும், அந்த பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன். டென்ஷன்ல நான் இருக்கேன். நீங்க இப்படி மெதுவா வந்தா என்னடா அர்த்தம்? எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆனா கடைசியில கல்யாணமே நடக்காது. ஜாக்கிரதை. உன் நாரவாய மூடு. ஐயா வணக்கங்க ஐயா, நான் தான் மாப்பிள்ளை. வணக்கம்பா. இவனுங்களா என்னோட எடுப்புங்க. சரிப்பா, பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன மாமா நீங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குற கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க. பயணம் எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்க, களைப்பா இருக்கனான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமா? சும்மா இருங்க மாமா. பொண்ணை சீக்கிரம் கூப்பிடுங்க, கட்டிக்கிட்டு ஓடி போகணும். ஐயோ, மாப்பிள்ள ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. ஆனா என் பொண்ணு கொஞ்சம் ஸ்லோ. இவ்வளவு பேர் முன்னாடி பேசுறதுக்கு அவ கூச்சப்படுவா. நீங்க எதாவது பேசணும்னா அவ உள்ளதான் இருக்கா, போய் பேசுங்க. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்கடா, நான் பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு வரேன். என்னங்க, என் பேர் நாராயணங்க. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்த்தது இல்லைங்க. நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிடுங்க. ஐயோ, நானும் அப்படிதாங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்கள தவிர வேற எந்த ஆம்பளைங்க கிட்டயும் நான் பேசினது இல்ல. அப்பா, சேம் வேவ்லென்த். பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நெருங்கிட்டோன்னு? என்னங்க, ஒரே ஒரு தடவை உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு, ஆனா வெக்கமா இருக்குங்க. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு திரும்பி நிக்கலாம். கபீர்னு கண்ணை திறந்து பார்த்தோன்னா வெக்க போயிடும். பொண்ணுங்களா வந்திருக்காங்க, எல்லாரும் ஒரு தடவை வந்துட்டு போங்கம்மா. இது கேரளா, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது காலேஜ் பொண்ணு, இது ஃபேமிலி பொண்ணு. நல்லா பாத்துக்கங்க. ஆ
எல்லாருக்கும் இவ ஒருத்தி தான் வேணுமா? கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். கவலைப்படாத மச்சி, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. சீரியஸா எடுத்துக்காத. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுனால ஃபீல் பண்றேன். இதுவே கொஞ்சம் பின்னாடி தெரிஞ்சிருந்தா ஃபீல் பண்ணிருப்பியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்கன்றதுலடா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்றதா நமக்கு முக்கியம். மச்சி, நம்ம எல்லாருக்குமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா கரெக்ட் பண்ணுவேன். டேய், அமெரிக்கால இதெல்லாம் சர்வ சாதாரணடா. ஃபீல் பண்ணாத, ஓகே பண்ணிடு. என் பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கடா, உனக்கு புண்ணியமா போவோம். டேய், அவன் எப்படியும் ஒத்துக்குவான் பாருடா. எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்டா. அவ தனியா இருந்தா பணம் கொடுக்கணும், இப்ப என்ன வச்சு கோல் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஐயோ, டென்ஷன் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் டென்ஷன். கிச்சா அப்பவே சொன்னான்ல, ஸ்பீடா போனா இப்படிதான் ஆகும்னு. எப்ப நீ எங்க பேச்ச கேட்டிருக்க? இப்ப கேக்குறது அட்வைஸ் பண்றதை விட்டு தள்ளுங்கடா. நீ எதுக்குடா அங்க உட்கார்ந்து போஸ் குடுக்குற? டேய் கிச்சா, ஏய் கிச்சா, ஏய் என்னடா என்னடா கிச்சா, நம்ம மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணலாமா? டேய் சும்மா இருங்கடா. ருக்கு கிட்ட எப்படி லவ் மேட்டர் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இடையில வந்து தொல்லை பண்ணாதீங்கடா. ஓ இதா, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நாங்க செய்றோம். இதோ பா. How is it? ஐயோ ஐயோ அப்பா, கவுத்துட்டாங்க ஐயா, கவுத்துட்டாங்க ஐயா. எங்கடா கூட்டிட்டு போற? நீ மட்டும் தான்டா மிச்சம். என்ன சொல்ல போற? இது மட்டும் அமெரிக்காவா இருந்ததுன்னா ஐடியா கிடைச்சிடுச்சு. டேய், இங்கதானே சொன்னாங்க? ஆமாயா. ஆளை காணா. வாடா போலாம். என்னாச்சு? பாவே, எங்க அப்பா சித்தப்பா மாமா எல்லாம் ஸ்மோல பெட்ரோல் போட்டுட்டு என்ன தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. உனக்காவது பரவாயில்ல, காரு பங்களா வீடுன்னு எல்லாம் இருக்கு. எனக்கு யாரு இருக்கா? இல்ல, இது எனக்கு ரொம்ப புதுசு. நான் மட்டும் வார வாரம் யாரையாவது இழுத்துக்கிட்டா ஓடுறேன். எனக்கும் இது புதுசுடா. டேய் மணி மணி, டேய் சொன்னா கேளு. டேய் முத்து, டேய் அங்க கில்லடா. டேய் உனக்கு சொன்னா புரியாதடா. டேய் டேய் ஐயோ, டேய் போட்டு பாருங்க. டேய் விடுடா. ஐயோ ஒண்ணுமே காணவே. ஐயோ டேய் மூஞ்சிய பாரு, காலும் மண்டையும். அறிவியல் கடை உனக்கு. நீ எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பையன் மாதிரியா இருக்க? அரக்கால் டவுசர் போட்ட யானை மாதிரி. யானையா? ஏய், யானை மோதி இருந்தா என்ன இருக்கு தெரியுமா? வயித்துல உள்ளதெல்லாம் வாய் வழியா வந்திருக்கான். ஏய் இந்த மாதிரிலாம் பேசாத. ரோட்ல தான் சைக்கிள் வருதுல, ஒதுங்கி போ தெரியாதா? பெல் அடிச்சிருந்தா ஒதுங்கி இருப்போம்ல. பெல் இருந்தா அடிச்சிருப்போம்ல. பெல் உள்ள சைக்கிள்ல வந்திருக்கணும்ல. இருந்தா எடுத்துருப்போம்ல. தெரியுதுல, வர வேண்டியதானே. அவன் என்ன வர பேசிட்டு இருக்கு. இன்னும் பஞ்சு எல்லாம் ஒண்ணே இருக்கு. அதை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். இங்க பார், துப்பட்டா போடாத பொண்ணுக்கும் பெல்லே இல்லாத சைக்கிளுக்கும் அடிக்கடி ஆகும் விபத்து. முதல்ல ரெண்டையுமே மாத்து. டேய் வாங்கடா.
தேவையா உனக்கு மோகனை. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவனுங்க நம்மளுக்கே ஆப்படிப்பானுங்க. கேட்கலாமா வேண்டாமா? என்னத்துக்கு நம்மளே யோசனை முடியும். கேட்டுதான் பாத்துருவோம். இல்ல வேண்டாம். இந்த பயல்களை கேட்கறது ஒண்ணுதான், போனான வீட்டுக்குள்ள எடுத்து விட்டுக்கிறது ஒண்ணுதான். இருந்தாலும் கேட்டுதான் பாத்துருவோமே. ஆமா அதான் இல்ல கிச்சா. என்னடா பிரச்சனை? பிரச்சனையை சொன்னா அப்படியே தீர்த்து வச்சிருவியலோ? சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்கடா. இத நீங்களே சொல்லுங்க சார். பால் ஸ்டெப் மேல பட்டு அவுட் தானே? அவுட்தே. பேல்ஸ் கீழே விடாம எப்படி அவுட் ஆகும் மாஸ்டர்? அதுவும் சரிதானே. நீங்களே அங்க பாருங்க மாஸ்டர், பேல்ஸ் கீழே விடாம அவுட்ங்கறாங்க. ஏய், நேத்திக்கு ஷகிலா படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே இல்லடா. எனக்கு கூட அப்படிதான்டா. படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. ஆமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்குனோமே. இந்த பரதேசி என்னன்னா பிளாக்ல போய் டிக்கெட் கொடுக்குறேன்னு. படம் பூரா பிட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல. அவளை கரெக்ட் பண்ணிடலாமா? ஏதா இருந்தாலும் மச்சான் கிட்ட கேட்டுக்கோ. பாக்குறதுக்கு கொத்தும் கொலையுமா இருக்காளுகளே, இவளுகளோட படத்துக்கு போனா எப்படி இருக்கும்? இரு கேட்டு வந்துடுறேன். என்ன ருக்கு 2 நாளா காலேஜுக்கு வரல? ருக்கு பத்தி கேட்டா இவளுங்கன்னா இப்படி இழிக்கிறாளுங்க. அண்ணா காவடி மாதிரி இருந்துகிட்டு அமெரிக்கா ஃபிகர் மாதிரி போறாளுங்க பாரு. ஏண்டா கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இழிச்சுட்டு போறாளுங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரியா? நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் சொன்னா கேளு. வராத. அட வேண்டாம். என்ன வேண்டாம்? ப்ளீஸ் வேண்டாம் சொல்றேன்ல. என்ன வேண்டாம்? ஐயோ, இது பொம்பளைங்க பிரச்சனை. என்ன உனக்கு புரியலையா? சொன்னா கேளு. நாங்கெல்லாம் சிங்கம் மோதனா இப்படித்தான் அசிங்கப்பட்டு போவீங்க. நாங்கெல்லாம் ரோட்டை வச்சு காத்த போட்டுலாம் போடுறவங்க. எங்க கிட்டேவா? டேய் நில்லுடா. ஏய் போடி. என்னது போடியா? உன்ன நில்லுடா. ஆம்பளனா அடக்க ஒடுக்க மாதிரி கூட தெரியாதா? அடக்கமா வேணும்னா சுடுகாட்டுக்கு தான் போகணும். நாங்கெல்லாம் யாருன்னு தெரியும்ல. மார்க் போட்டுருவோம்ல. டீச்சரா? டீச்சர் ஒரே ஒரு மார்க்ல ஃபெயில் ஆகி தான் ஒரே கிளாஸ் 5 வருஷமா உட்காந்துருக்கேன். நீங்களா பார்த்து ஒரு மார்க் போட்டீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகி போயிருவேன். ஏய் என்ன நக்கலா? வயசுக்கு வந்த பையன் மாதிரியே பேசுற? நான் பசங்களாம் வயசுக்கு வந்தா வெளியே தெரியாது. அப்படியே வந்தா சொல்லி அனுப்புறேன். வந்து மாமியார் சீர் பண்ணிட்டு போ. ஆமா, நீ ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுற? உன் பேர் என்ன? அஞ்சு மீனா. அஞ்சு மீனாவா? அதுக்கு தான் நாங்க தான் 3 வாட்டி சொன்னீங்களா? உங்க பேர இருக்கிற ஆப தூக்கிட்டு கூவ போட்டோம் மீனிங்க மாதிரி பேரு. ஆமா, அந்த மச்சம் ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ அம்மா! குட்டிடா. ஹேய் போலாமா? அறிவிருக்கா உனக்கு? அக்கா தங்கச்சோட பறக்கல படிக்கிற பையன் மாதிரி நடந்துக்கிற. இரு உன்னைய. ஹலோ மேடம் இருங்க. என்ன போலீஸுக்கு போன் பண்ண போறீங்களா? நான் போலாம்னு என்ன மீனிங்ல கேட்டேன். கோயிலுக்கு போலாமா, டீ சாப்பிட போலாமா, காபி சாப்பிட போலாமா, அப்படி போலாம்னு கேட்டேன். அதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. பொண்ணுங்க மனசு கம்ப்யூட்டரோட ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிச்சு நீங்க என்ன போக. உங்களை நம்பி எதிர்கால இந்தியா இருக்குது. ச்சே காலையில மச்சான் எப்பறா? அப்படிதான். பாக்க ரொம்ப நல்லவனா இருக்க. சரி கிளம்பு போலாம். எங்க என்ன பேசுறீங்க? உன்கிட்ட ஒண்ணு இல்லையா? நீ என்ன டம்மியா? ஏன்டா தப்பா நினைக்கிற? ஒண்ணும் இல்லையான்னு கேட்டது உனக்கு உடம்பு இல்லையா, மனசு இல்லையா, தலை இல்லையா, தலைக்குள்ள மூளை இல்லையா? இத தாண்டா கேட்டேன். நல்ல விஷயத்த கூட தப்பா சொன்னா தப்பா தாண்டா தெரியும். லூஸ் மாங்கா. தேவையாடா உனக்கு இது? இப்படியே சொல்லி என்கிட்டயே வாங்கி தின்னு. உன்னை விட்டா வேற எலிச்சா எவன் கிடைப்பான்னு சொல்லு. சரி வா வேற இடத்துக்கு போவோம். சரி
டேய் என்னடா நீ அட பாவி நீ வண்டி வாங்கி இருக்கறன்னு சொன்னோனே பைக்கே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா இப்படி சைக்கிள்ல மிதிக்கு விட்டியாடா ராஸ்கல் டேய் அதுக்கு என்ன டென்ஷன் ஆவற பின்ன என்னடா நீ போன பொங்கலுக்கு தான் காலையிலேயே குளிச்ச மறுபடியும் இதுக்குனே குளிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட்ல அயர்ன் பண்ணி போட்டு வர அது இப்படி வேத்து பூத்து நேரம் விட்டியாடா டேய் சைக்கிள் விட்டு இறங்குடா எதுக்குடா இறங்குடா முதல்ல ஏன் மச்சான் வாடா அந்த பக்கம் போ அந்த பக்கம் போடா இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன் டேய் ஏடா சைக்கிள் காத்து கொடுக்குற டேய் எதுவும் பேச கூடாது டேய் மாப்ள டேய் மச்சான் டேய் டேய் நில்றா டேய் மூடு டேய் டேய் ஏன்டா அப்படி அலைய பண்ற அக்கா அக்கா யாரோ வந்திருக்காங்க. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கொஞ்சம் ரிப்பேர் பாக்குறது நான் வந்து கூட தான் 7 வருஷம் ஆச்சு. என்னையா ரிப்பேர் பார்த்தா நான் என்ன அவசரப்படுறேனா? ஐயோ என்னடா சொல்றவா டேய் உன் நாரவாயை மூடு சரி அது என்ன சொல்லுது எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் தான் சும்மா பளபளன்னு பணக்காரக்கண்ட மாதிரி நச்சன இருக்க. பார்வையே பரங்கிமலை ஜோதியில படம் பார்த்த மாதிரி இருக்கே. ஹலோ மேடம் நீங்க வந்து ஓட்டி பார்க்கணும் வண்டி ஆசைப்படுது. சரிடி நீ எதுக்கு சைக்கிள்ல காத்த புடுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே நம்மளும் தூக்கிற வேண்டியதான் சைக்கிள. பெல்லு ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா ரொம்ப ரொம்ப புதுசு. இதுக்கு மேல பேசினா பல்லெல்லாம் அடிச்சு உடச்சிடும் போ. நீங்க வாங்க. என்னைக்கு நீ எந்த இடிச்சியோ? நான் எங்கடா இடிச்சேன்? நீ தானே இடிச்ச. அன்னைக்கு தான் நான் வயசுக்கு வந்தேன். நீயும் புதுசுதானா? இன்னைக்காவது வீட்டு படத்தை முடிக்கணும்டா. ஆமா ஆமா முடிச்சணும்டா. என்னடா வீட்டு படம்லாம் ஒழுங்கா எழுதிட்டீங்களா? எழுதுடா அடிச்சிட்டாங்க. அவனை கலாய்க்கிறான். என்னடா அடி வாங்குறது சுகம்டா. டேய் முருகேசா என்னடா நீங்க வரியா இல்ல நாங்க வரவா? டேய் நீங்க போங்க. சரிடா. என்னடா டவுசர்ல இருந்து பேண்ட்டுக்கு மாற ஐடியாவே இல்லையா? ஏய் கேக்குறான்ல பதில் சொல்ல மாட்டியா? ஸ்கூல்ல படிச்சா டவுசர் தான் போடுவாங்க. அப்படின்னா அவங்க அது அவங்க இஷ்டம், இது ஏன் இஷ்டம். எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் வயசு என்னடா இப்போ? எனக்கு இப்ப ஸ்கூல் படிக்கிற வயசு. அப்பனா 5 வருஷத்துக்கு முன்னால அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு. இப்ப நீங்க காலேஜ் போறீங்க அதனால காலேஜ் படிக்கிற வயசு. இப்ப நான் ஸ்கூல் போறேன் அதனால ஸ்கூல் படிக்கிற வயசு. ஆமா ரொம்ப புத்திசாலி. ஏன்டா சிரிக்கிறீங்க? அதோ டீ போறாரு அவருக்கு டீ மாஸ்டர் வயசு. அதோ அந்த கண்ணாத்தா போறாளே அவருக்கு புள்ள பெத்துக்கிற வயசு. அது ஆட்டோ ஓட்டுறானே அவருக்கு ஆட்டோ ஓட்டுற வயசு. வணக்கய்யா தமிழ்நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராகி தமிழ்ல சினிமாவுக்கு பேர் வச்ச வரிவிலக்கு அறிவிச்சாரு அவருக்கு கலைஞர் வயசு. இந்தியாவுக்கு ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு ஜனாதிபதி வயசு. இந்தியாவோட பிரதமர் தீர்மானிக்கிற வயசு. சூப்பர் ஸ்டாருக்கு சிவாஜி வயசு. விஜய்க்கு போக்கிரி வயசு. அஜித்துக்கு தலா வயசு. இவங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் வயசு. உலகலைக்கு ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் வயசுடா. டேய் விசாலுக்கு திமிரு வயசு. சிம்புக்கு வல்லவன் வயசு. தனுஷுக்கு திருவிழா வயசு. உலக நாயகன் கமலஹாசனுக்கு வேட்டையாடி விளையாடுற வயசுடா. உன் வயசு என்னடா இப்போ? அத பத்தி நீ பேசலடா. வயசை பத்தி கேக்குறவள வரது எனக்கு மட்டும் தெரியும். டேய் உங்க அப்பா அம்மா உன்னை பெத்து போட்டு என்ன பார்த்து கேள்வி கேட்கிற வயசு உனக்கு. அத கேட்டு பதில் சொல்ல தெரியாம நிக்கிறனே முழிக்கிற வயசு எனக்கு. கேக்குறான் பாரு. டேய் ஏன்டா என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஏன்டா தினம் 4 மணிக்கு கொஞ்சம் கூட சூடு துறனே இல்லாம இதே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எருவு மாடு மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கனே அத பார்த்து தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன்டா என்ன கூப்பிட்டு ஏன் டவுசர் போட்டுருக்க என்ன வயசு உனக்குன்னு கேட்டு ஏன்டா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? டேய் இந்த கோலத்துல அலையணும் எனக்கு தேவையாடா? ஏன்டா ஒரே ஒரு ஃபிகர் கிடைச்சிருந்தா இந்த மாதிரி சுத்துவனடா? ஏன்டா ஏதோ ஸ்கூல் போயிட்டு பொண்ணுல கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா எல்லாம் அண்ணாவும் கூப்பிடுதுங்க. சரி டீச்சரை கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவங்க என்ன மாப்பிள்ளை பெஞ்சில உட்கார வச்சுட்டாங்க. சரி இந்த படிப்பு தொழிலே வேணாம்னு எங்க மாமன் கிட்ட போய் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா 10வது பாஸ் பண்ணாதான் உனக்கு பொண்ணுன்னு சொல்றான். நான் என்ன பண்ணுவேன்? எங்கடா போவேன்? என்ன சொல்லும்? என்னங்கடா அப்பாவி பையனை பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்களா? அப்பாவியா? மாவனை போலீஸ்க்கு போன் பண்ண முட்டிக்கு முட்டி தட்டி உங்க எல்லாரும் உள்ள வச்சிருவாங்க அவ்வளவுதான். பாவி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? விட்டா இவ்வளவு நாடம் கட்டுவா போல இருக்க. ஈஸ்டா எனக்கு பயமா இருக்கு. நான் என் சித்தப்பா வரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் ராஸ்கல் நீ இங்க இருக்க உன்னை ஊர் பக்கம் தேடிட்டு இருக்க. ஏய் இப்படி வர
வார்த்தை சொல்வேனுங்க வடுமாங்க உருதுங்க வடுமாங்க உரட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. கடவுளை நான் நல்லா படிக்கணும். என்னங்க நம்ம பையனை பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம பையன் தானா? நம்பவே முடியலையே. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லதுப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னங்க இது? அப்பா காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. எதுக்குப்பா? சேர்த்து கொடுங்க. சரிம்மா வரேன்ப்பா. திடீர்னு இப்படி மாறிட்டானே, நீ ஏதாவது பண்ணியா? அவன் எப்பவுமே அம்மா செல்லந்தாங்க. அட என்னங்க நீங்க பையன் ஊர் சுத்துறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு 2 பேரும் இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒண்ணும் ஊர் சுத்தத்துக்காக போகல, காலேஜுக்கு படிக்க போயிருக்கான். அவன் பெரிய ஆளா வருவான் பாரு. அவன் பெரிய ஆளா வந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எந்த காலேஜுங்க திறந்திருக்கு? பணத்தை வாங்கறதுக்காக தான் உங்ககிட்ட இப்படி நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கூட அறிவு இல்லை. ஒரு 4 கிலோ கொடு. சீக்கிரம் கொண்டு போய் வச்சுட்டு வா. நாளைக்கு 9 மணிக்கு எப்பவும் சந்திக்கிற தென்னந்தோப்புக்கு நீ வரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். ஓ சீக்கிரம் வாயா. அம்மா பால்காரன் வந்திருக்கான். அம்மா பால்காரன் வந்திருக்காமா? கையில மாவா இருக்குமா, நீயே போய் பாரு. எந்த மூஞ்ச வச்சுடா இங்க வந்த? இன்னொரு வாட்டி இந்த வீட்டு வாசப்படியில கால வச்ச கால வெட்டிடுவேன். போடா போடா சொல்லுங்க. டேய் நீ சோற தண்ணிக்கிறீல வேற தண்ணி. என்னைக்கு நான் கொடுத்த காசை கம்மின்னு சொன்னியோ அந்த நிமிஷமே என் மூஞ்சல நீ முடிக்க கூடாதுடா. போடா வெளியில. நீ எங்க போய் பொழைக்கறன்னு பாத்துறேன். போடா. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3. ஐயோ ஐசி ஐசி ஐயோ ஐசி முருகா நீ நல்லா இருப்பதா கல்யாணம் பண்ண. இங்க என்ன பண்ற? வாயை திறக்க முடியலையா? துக்கம் தொண்டை அடிக்குதோ? நைட்ல வந்து இப்படி குடும்பம் எடுத்துட்டு இருக்கியா? அவனை இனிமே வீட்டு பக்கம் வந்த அதையும் காலையும் சேர்த்து வச்சு வெட்டி விடுவான். ஜாக்கிரதை. நல்லா அடி வாங்கியா? என்ன அடி அடிச்சிட்டு போறான்? ஆமா, உன் வீட்டுல இருந்துட்டு உன்னை வரவேணான்னு சொல்ற? என் வீட்டுல அவளா? நான் எங்க அப்பா சித்தப்பன் எல்லாம் அவ வீட்டுல கொஞ்சம் தோர்த்து நிக்கிட்டு இருக்கோம். ஆமா நீ எப்ப தெளிவான? நான் எப்ப மெட்டலானு சொன்னேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த. நீ பணக்காரனா இருப்ப, உன் பின்னாடி வரலாம்னு நினைச்சேன். நீ அண்ணன் கையா இருக்க, நான் எதுக்கு உன் பின்னாடி வரணும்? அச்சி ஐசி